தாங்க முடியாத, வெளியில் சொல்ல முடியாத மிகப்பெரிய மன உளைச்சலில் தளபதி விஜய். ஏன்? எதனால்? என்ன காரணம்? அதன் பின்னணிய பத்தி தான் இந்த வீடியோவுல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். தளபதி விஜய் உண்மைய சொல்லணும்னா, அந்த மனுஷன் ரொம்ப சந்தோஷமா, ஒய்யாரமா ஒரு இதில சொல்லுவாங்கல்ல, "நான்லாம் எங்க எப்படி இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா?" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாரி வந்து கேரவன்ல ஜில்லுன்னு வந்து பார்த்தோன்னா, ஏசிக்குள்ள மட்டும் வந்து அவர் இருந்துகிட்டு, அவர் வேலைய பார்த்துட்டு போலாம். ஒரு 6 காலையில வந்து ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சு, ஈவினிங் 6 மணி வரைக்கும் கால் ஷீட் வந்து குடுத்தோமா, நடிச்சோமா, வருஷத்துக்கு ஒரு ரூ. 250,00,00,000 வந்து சம்பாரிச்சோமா, அப்படின்னு வந்து போய்க்கிட்டே வந்திருக்கலாங்க. ஆனா, அது எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு, அந்த மனுஷன் உள்ளுக்குள்ள வந்ததுக்கு மூல காரணம், முக்கிய காரணம், ஒரு ஸ்டேட்மெண்ட்ட திரும்ப திரும்ப அழுத்தமா வந்து சொன்னாரு. சினிமாக்குள்ள வந்து நான் சாதிக்கணும்னு நெனச்சேன். சின்னதா ஒரு இடம் பிடிக்கணும்னு வந்து நெனச்சேன். ஒரு சின்ன வந்து ஒரு குடிசை வீடு நான் கட்டணும்னு நெனச்சேன். ஆனா, இவங்க என்னைய பெரிய மாளிகையில கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. நான் நெனச்சு பார்க்காத ஒரு விஷயத்த பண்ண இந்த மக்களுக்கு, திரும்பி நான் ஏதாவது வந்து ஒண்ணு பண்ணும்ல. அந்த நன்றி வந்து ஒண்ணு இருக்குல்ல. அத பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் உள்ளுக்குள்ள வந்து வரணும்னு நெனச்சேன். யாராரோ வர்றாங்க, என்னென்னமோ வந்து பண்றாங்க. ஆனா, யாருக்கு எதுவும் வந்து கிடைக்கிறதில்ல. ஆனா, என்னைய நம்பி இவன் வந்தா, இவன் கண்டிப்பா நமக்கு ஏதாவது வந்து செய்வான் அப்படின்னு வந்து ஒரு ஏக்கத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்காக நான் ஏதாவது வந்து ஒண்ணு வந்து பண்ணித்தான் ஆகணும். அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் நான் முழுக்க முழுக்க அரசியலுக்கு வந்தேன். அதாவது புகழோட உச்சத்துல வந்து இருக்கும்போது, கரியரோட உச்சத்துல இருக்கும்போது, அது வேணாம்னு நான் தூக்கி எறிஞ்சுட்டு வந்ததுக்கு ரீசன் வந்து என்ன ஒண்ணா, ஒண்ணே ஒண்ணு தான். உங்களோட அன்பு மட்டும் தான். இந்த அன்பு இருந்துச்சுன்னா வந்து போதுங்க. எவ்வளோ தூரம் வேணாலும் வந்து இறங்கி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் அவரு இறங்குனாரு. அவரு வந்த நேரமா என்னன்னு தெரியல. இதுவரைக்கும் தளபதி விஜய்க்கு வந்து இருக்கக்கூடிய இமேஜ டேமேஜ் பண்ற மாரி நெறைய விஷயங்கள் எல்லாமே நடந்தது. கரூர் சம்பவமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவருடைய டைவர்ஸ் வந்து பார்த்தோன்னா விஷயமா இருக்கட்டும், அவருடைய மனைவி வந்து அவர் மேல வச்சிருந்த அந்த குற்றச்சாட்டுக்கள் இது எல்லாமே பெண்கள் மத்தியில அவரோட இமேஜ வந்து உடைக்கணும், வைக்கணும் அப்படின்னு நெறைய நடந்துச்சு. ஆனா, இது எல்லாத்தையும் சுக்குநூறா வந்து பொய்யாக்கி, தளபதி விஜயே வந்து பார்த்தோன்னா நெனச்சிருப்பாரு. இந்த விஷயங்கள்லாம் வெளில வரும்போது நம்மள எப்படி நெனப்பாங்க என்னன்னு. ஆனா, அது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டா வந்து மாறி அவரு எந்த தப்பும் வந்து பண்ணல. அவரு என்ன பண்ணாரு? எதுக்கு அவர் மேல வந்து இவ்வளவு வன்மத்த கக்குறீங்கன்னு, அவர பத்தி நெகட்டிவா வந்து ப்ரமோட் பண்ண வந்து எல்லாருமே, அந்த மனுஷங்க எல்லாமே வந்து அந்த மனுஷனுக்கு பாசிட்டிவா வந்து மாறிடுச்சுங்க. ஆனா பாசிட்டிவா மாறி இன்னைக்கு புகழோட உச்சத்துல போயி, நம்பர் 1 வந்து பார்த்தோன்னா சினிமாவுல இருந்தாலும், இன்னைக்கு அரசியல்ல நம்பர் 1 வந்து இருந்தாலும், தவிர்க்க முடியாத வந்து இடத்துல வந்து இருந்தாலும், தாங்கிக்க முடியாத வந்து ஒரு வலி அவருக்கு இருந்துகிட்டே தான் வந்திருக்கும். அதாவது இந்த புகழும் சரி, அதே மாரி இந்த வெற்றியும் வந்து சரி, ஒரு மனுஷன ரொம்ப தனிமைப்படுத்தும். அப்படி ஒரு தனிமைய தான் இப்ப தளபதி விஜய் வந்து அனுபவிச்சுட்டு இருக்காரு. என்னதான் வந்து சுத்தி எத்தன பேர் வந்து இருந்தாலும், வச்சிருந்தாலும், அந்த டயத்துல வந்து ஆறுதலா வந்து இருக்குமே ஒழிய, இவர் முதலமைச்சரா வந்து இருக்கிறதுனால தான் இவ்வளவு கூட்டங்கள் இவர சுத்தி வந்து பார்த்தோன்னா இருக்குமே ஒழிய, நாளைக்கு இவரு பதவியிலே வந்து இல்ல அப்படின்னா, இந்த கூட்டங்கள் இருக்குமான்னு வந்து தெரியாது. ஆனா, இவருக்காக இருந்த ரசிகர்கள் இருந்தாங்கல்ல, அவங்க ரொம்ப உண்மையா தான் வந்து இருந்தாங்க. சினிமாவுல அவரு சேர்த்து வச்ச வந்து பார்த்தோன்னா, சொத்தே வந்து பார்த்தோன்னா அதுதாங்க. ஆனா, இந்த அரசியலுக்கு உள்ளுக்குள்ள வந்து, மக்களோட மனசுல வந்து பார்த்தோன்னா இடம் பிடிச்சாரு. மக்களுக்கு நல்லவனா வந்து இருக்காரு. ஊரார் மணக்கக்கூடிய தாழம்பூவா இருக்கக்கூடிய மனுஷனுக்கு, அவரு சொந்த வாழ்க்கையில நிம்மதி இல்லங்கிறது தான் நிதர்சனமான வந்து உண்மை. 1000 தான் அவர் வெளியில வந்து காட்டி காட்டினாலும், சொல்லி காட்டினாலும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு செகண்டும் அவரோட மனைவி, பிள்ளைகள் எல்லாருடைய ஞாபகம் அவருக்கு வந்து இருக்கத்தான் செய்யும். ஏதாவது ஒரு குழந்தைய வந்து பார்க்குறப்ப, அவர் பிள்ளைங்கள வந்து பார்க்குற மாரி அவருக்கு வந்து பார்த்தோன்னா வந்து தோணத்தான் வந்து செய்யும். வெளியில காட்டி காட்டினாலும், சொல்லி காட்டினாலும், ஒரு ஈகோனால அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனை வந்து ஓடிக்கிட்டு இருந்தாலும், யார் முதல்ல விட்டு குடுத்து வந்து இறங்கி வந்து பேசுறாங்களோ, இல்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, அது அவங்களுக்கு வந்து நல்லது அப்படின்னு பல சிந்தனைகள் வந்து எல்லாமே வந்து ஓடிக்கிட்டே தான் வந்திருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி இது சரியா இருக்குமா? இல்ல புரிஞ்சுக்காதவங்கள்ட்ட போய் நம்ம மறுபடியும் எத்தன வாட்டி தான் வந்து பேசுறதுன்னு, ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் மண்டைக்குள்ள வந்து ஓடிக்கிட்டே தாங்க வந்திருக்கு. தளபதி விஜயினுடைய இயல்பான குணாதிசயமே அவர் ரொம்ப சைலன்ட்டா இருப்பாரு. யாருகிட்டயும் எதுவும் அதிகமா வந்து பேசிக்க மாட்டாரு. ஆனா, சைலன்ட்டா வந்து இருக்கும்போது, அவர் நெறைய விஷயத்த வந்து பார்த்தோன்னா உணர்வாரு, அப்சர்வ் பண்ணுவாரு, திங்க் பண்ணுவாரு. எனக்கு என்கிட்ட ரொம்ப புடிச்ச விஷயமே இந்த லோன்லினஸ் தான்னு அவரே வந்து பார்த்தோன்னா வந்து சொல்லியிருக்காருங்க. அந்த மனுஷன அதாவது யாரும் வந்து வெறுக்க மாட்டாங்க. உண்ம அதுதான். எதிரியா இருந்தா கூட அவங்களுக்கு தளபதி விஜய் வந்து பார்த்தோன்னா வந்து புடிக்க ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும்போது, அவருக்கு தாங்க முடியாத அந்த தீராத வலி வந்து என்ன அப்படின்னா, மனைவியோட பிரச்சனைங்கிறது வந்து ஒரு பக்கம் வந்து இருந்தாலும், தான் பெத்த 2 பிள்ளைங்களும் தான் பக்கத்துல வந்து இல்லையே! அ டெய்லி வீட்டுக்கு போய் அந்த வீட்ட வந்து பார்க்கும்போது, அது வெறுமையா இருக்கக்கூடிய அந்த குடும்பம் இருக்கு பார்த்தீங்களா? அது இன்னும் போக போக அதிகமாகும். அந்த தனிமை வந்து இன்னும் ஒரு மனுஷன வந்து வேற ஒரு மனநிலைமைக்கு வந்து கொண்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எது இருந்தாலும் தன்னுடைய சோகம், தன்னுடைய ஃபீலிங்ஸ், தன்னுடைய எமோஷனல், தன்னுடைய பர்சனல் இது எதையுமே வெளியில வந்து காட்டிக்காம, எதுக்காக வந்திருக்கோம்? மக்களுக்காக வந்திருக்கோம். அந்த வேலைய பார்ப்போங்கிறதுல அந்த மனுஷன் வந்து இருக்காரு.
ஆனால் அவரை பற்றி தொடர்ந்து இன்னும் விமர்சனங்கள் வந்துக்கிட்டே தான் வந்திருக்கு. கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களேன்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலே தளபதி விஜய்க்கு வந்து பொருந்தும். அதுதான் நிதர்சனமான வந்து உண்மை. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.